Hello friends, welcome to PHP Tamil tutorial part 14 Najino. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே தான் PHP ஃபைல் வந்து if ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்க போகிறோம். நான் போன கிளாஸில் என்னென்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நம்ம அதில் வந்து முதல் டைப்பு if ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். வேரியபிள் 1 = 10 கொடுத்துட்றேன். அதேமாதிரி சைன் சிம்பிள் யூஸ் பண்ணிட்டு வேரியபிள் 2க்கு 20 அப்படின்னு வேல்யூ கொடுக்குறேன். இப்போ தான் நம்ம ஸ்டேட்மெண்ட் போகிறோம். இஃப் அப்படின்றது தான் நம்மளோட ஸ்டேட்மெண்ட். இப்போ நீங்கள் தெரிஞ்சவங்களா இருந்தால் இந்த இஃப் வந்து என்ன பண்ணணும்னு ஆல்ரெடி தெரியும். நான் வந்து என்ன எப்படி ஒர்க் பண்ணுது இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். நம்ம வந்து இப்போது நம்மளோட எக்ஸ்பிரஷன் எழுதலாம். வேரியபிள் 1 வேரியபிள் 2 அப்படின்னு எழுதியிருக்கேன். இப்போ வந்து கீழே வந்து நம்மளோட ஃபங்க்ஷன்ஸ் எழுதுவோம். இப்போ வந்து நாங்கள் வந்து எக்கோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். எக்கோ பண்ணிவிட்டு அது கண்டிஷன் ட்ரூ வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்றத எழுதுகிறேன். இஃப் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஒர்க் அப்படின்னா அப்படி எழுதியிருக்கேன். அப்புறம் செமிகோலன் போட்டு முடிச்சிடுறேன். இப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி கண்டிஷன் வந்து இந்த வேரியபிள், அதாவது இப்போ வேரியபிள் 1 வந்து அதாவது கிரேட்டர் தென் யூஸ் பண்ணியிருக்கேன். வேரியபிள் 1 வந்து வேரியபிள் 2வோட சின்னதாக இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் வந்து ரன் ஆகணும் அப்படின்றது தான் நம்மளோட ரூல்ஸுங்க. நான் சேவ் பண்ணிட்டு இப்போ ப்ரௌசரில் டிஸ்பிளே பண்ணுறேன். பாருங்கள், அது என்ன தெரியும், ஸ்டேட்மெண்ட் இஸ் ஒர்க் அப்படின்ட்டு வந்திருக்கு. நம்ம இந்த மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா வேரியபிள் வேல்யூ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அது வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ண போதும். இப்போ வந்து நாங்கள் 2 போட்டு இங்கே வந்து 1 போடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது வந்து கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். நான் வந்து மறுபடியும் கிரேட்டர் தென் போடுறேன். பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் சேவ் பண்ணிவிட்டு வேணாம், நான் டிஃப்ரெண்ட் என்னன்றதுக்காக ஒரு 2 அப்படின்னு போடுறேன். சேவ் பண்ணிவிட்டு 2 போட்டேன். தெரிஞ்சுங்களா? இப்போ பார்த்தோன்னா அந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆனதுனால வந்து ரன் ஆகுது. இதுவே ஃபால்ஸ் ஆச்சுன்னா, அதாவது உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், இங்கே வந்து ட்ரூ ஆச்சு, ஓகே, இப்போ நாங்கள் வேல்யூ மாற்றுறேன், வெறும் 2 மட்டும் வைக்கிறேன். சேவ் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணுறேன். பாருங்கள், பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது. ஏன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா எந்த ஒரு எஃபெக்டும் காட்டல அப்படின்னா, அதுக்கு நம்ம வந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போகிறோம். அது வந்து என்னன்றதை நான் அடுத்த கிளாஸில் சொல்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதை நீங்கள் கண்டினியூஸாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு டுட்டோரியல் முடியும் போதும் நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அதை தான் திரும்பி சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.